ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் அப்படின்னு வசனம் ஆதியாகமம் 24:63 சொல்லுது. சாராள் அவருடைய அம்மா இறந்து போயிருந்தாங்க. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு இருந்தது. குழப்பம் இருந்தது, பயம் இருந்தது. அம்மாவனுடைய அரவணைப்புல இருந்த ஒரு பிள்ளை இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை வாழ்க்கையில சந்திக்கிறாரு. அப்பா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சாயங்கால வேலையில தியானம் பண்ண வயல்வெளிக்கு போயிருக்காரு. இவர் தன்னுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆண்டவரிடத்துல போறாரு. ஆண்டவரை அவர் தேடும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, தன்னுடைய தாயார் இழந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த ஒட்டகங்கள் வர கண்டதுல ஒட்டகங்கள்ல வர்றது ரெபேக்கா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ரெபேக்காலை கொண்டு வந்தார். சாராளினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ரெபேக்காலை கொண்டு வந்தார். ஆகையினால எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல நமக்கு இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவரிடத்துல செல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் ஒட்டகங்களிலே நமக்கான வாக்குத்தத்தத்தை ரெபேக்காக்களாக கொண்டு வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாயிருக்கிறது.